மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் சாந்தினி. ஸோ நேற்று மாதிரி இன்னைக்கும் நிறைய சத்துக்களோட இல்லை அதுக்கு முன்னே ஜிங்கிச்சா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா 4 மாடு செத்து போச்சு. 2 பேர் கண்ணு நொல்லையாயிருச்சு. இன்னும் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்குலாம் என்ன ஆகுமோ அதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. நாங்கள் இப்போ டிஸ்க்ளைமர் கார்டு போட்டுக்கிறோம். சரி, வித் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ணு நொல்லையான எல்லாருக்குமே வந்துட்டு ஊட்டச்சத்து தர மாதிரி எனக்கு நிறைய சத்துக்கள் பற்றி நம்ம நேற்று மாதிரி நம்மளே குறைகளையும் கொடுத்துட்டு நிறைகளும் தரப்போகிறோம். ஆமாம் சொல்ல வரீங்க. சரி, பிரைட்னஸ் கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணி இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட பார்க்கட்டும். அதை பற்றி நம்ம பாருங்க. ஆனால் பாருங்க ப்ளீஸ் பாருங்க. ஓகே, வித் தட் நம்ம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்து, நம்ம எல்லாருமே வந்து சத்துக்களை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பனி கரடிகள் தெரியும்ல, அந்த பனி கரடிகளோட லிவர் இருக்கு இல்லையா, அந்த லிவர் வந்து சாப்பிடுவாங்களாம். ஓகே, அது யார் சாப்பிடுவா மேஜரான்னு பாத்தீங்கன்னா எஸ்கிமோஸ், அந்த பனி பிரதேசங்களே வாழ்ற குள்ள மனிதர்கள். இவங்க வந்து அதை நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கு. ஓவரா கன்சியூம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாவர நிலைமை கூட போயிடுவோமா. ஸோ வந்து அதோட பனிக்கரடியோட லிவரில் வந்து அவ்வளோ விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனால தான் நம்ம தெரியல, அங்கே இருக்க எஸ்கிமோஸ் பொதுவாக வந்து எதில் ட்ராவல் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். நாய்கள் வச்சு ஒரு வண்டியில் அப்படியே பனியில் சறுக்கிட்டே போவாங்கல்ல. ஸோ நாயை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்களாம். அவங்க நாய்கிட்டலாம் வந்து பனிக்கரடி செத்து போச்சுன்னா அந்த லிவரை ஒன்றும் தூக்கி போடாமல் நாய்க்கு கொடுக்க மாட்டாங்களாம். கொடுத்தா நாயை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும் அது அப்படின்றதால அந்த லிவர் தோண்டி புதைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ புதைச்சிருவாங்களா கடைசியா? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. சரி, ஓகே, சூப்பரான ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்கணும் டைம் வந்துச்சு, பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 11/2/2016 வியாழக்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 28ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:23 ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 2:57 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் பகல் 1:55 வரை பூரெட்டாதி, பிறகு உத்திரட்டாதி. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு. பிரீத்தி, பிளாக் சப்போட்டா இல்லனா வந்து சாக்லேட் புட்டிங் சப்போட்டா கருப்பு அழுவி போனா அது பிளாக் ஆயிடும், அதுவா? இல்ல, பிளாக் சப்போட்டான்னு ஒன்னு இருக்கு. ஓகேயா? ஆமா, எங்க வீட்ல வாங்கி கொடுக்கவே இல்ல பாருங்களேன். இங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சாக்லேட் புட்டிங் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. மேபி கூகுள் பண்ணி பாரு தெரியும். சோ அந்த பர்టిక్యులர் ஃப்ரூட் எடுத்துக்கிட்ட அப்படின்னா பொதுவா விட்டமின் சி நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் நார்மலா நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற அந்த சிட்ரஸ் குவான்டிட்டியை விட இந்த சாக்லேட் புட்டிங் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுல 4 மடங்கு விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கும். அது பேரே ரொம்ப வந்து டெம்ப்டிங்கா இருக்கு. எப்படி இருக்கும்னு தெரியல. டேஸ்ட் லைக் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும்னு கூட போட்டுருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா? இது அடிக்கடி ஃபாரின் போறல. ஸோ இனிமே அடுத்து எங்கேயா போனீங்கன்னா நின்று தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரூட்டோட தான் வருவேன்ற சபதத்தோட போனோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவ வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே நமக்கு உரிமையானதை பெற்றுக்கொள்வதற்கான அருமையான பாடல். தேவியினுடைய கருணைமிக்க பாடல். குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே என்ற அற்புதமான பாடல். பராசக்தியிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அவன் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுகிறார்கள்.
எதை கொடுத்து வைத்தான் என்று கேட்டால் பெரியவர்கள் அழகான விளக்கம் சொல்லுவார்கள். போன ஜென்மத்திலே, பல ஜென்மங்களிலே, முந்தைய ஜென்மங்களிலே அவன் தர்மத்தை கொடுத்து வைத்திருக்கிறான், இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுவார்கள். அதுதான் கொடுத்து வைத்தவனுக்குள்ள ஒரு அருமையான விளக்கமாக பெரியவர்கள் தருவது. அவன் கொடுத்து வைத்தவன், எதற்கெடுத்தாலும் சரி, நல்ல மனைவி அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல தாய் தந்தை அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல மக்கள் அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல முதலாளி அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல வேலைக்காரர்கள் அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கள் அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல உறவினர்கள் அமைய வேண்டுமா, கொடுத்து வைக்க வேண்டும். இதையெல்லாம் என்ன கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? நாம் தவத்தை பல பிறவிகளிலே, முந்தைய பிறவிகளிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நமக்கு உரிமையானதை பெறுவதற்கு குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். பராசக்தியே, உன்னுடைய கோலம், உன்னுடைய வடிவம், உன்னுடைய பேரழகு இருக்கிறதே, அதை மனதிற்குள்ளே நான் குறித்து வைத்து கொண்டிருக்கிறேன். சாதாரணமாக சொல்வார்கள் வகுப்பறைகளிலே. அப்படியே நாங்கள் பாடம் நடத்துவதை கேட்டுக்கொண்டு காதிலே வாங்காமல், அப்படியே அல்லது ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதிலே விட்டு விடாமல் குறித்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது பொருள்கள் வாங்க வீட்டிலே இருந்து வெளியிலே சொல்லிவிட்டால் அம்மாவோ மனைவியோ சொல்லுவார்கள், கேட்டுக்கொண்டு போகாதீர்கள், தயவுசெய்து குறித்து கொண்டு போகுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு இடத்துக்கு சென்றால் இந்த பணி என்று குறித்து வைத்து கொள்வார்கள். நல்ல திட்டமிடக்கூடிய அன்பர்கள் தினசரி பணிகளை குறித்து வைப்பார்கள். அப்படி குறித்து வைத்தால் என்ன? குறித்து வைத்தால் அது நிச்சயமாக மனதிலே பதியும் என்பதற்காக அபிராமி பற்றி சொல்லுகிறார். எதை குறித்து வைக்க வேண்டும்? நாம் உலகியல் விஷயங்களை குறித்து வைக்கிறோம், ஆனால் குறித்து வைக்க வேண்டிய விஷயம் தேவியினுடைய திருக்கோலம். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். கோலம் என்று சொன்னாலே அழகு என்று பொருள். தேவியினுடைய பேரழகு, தேவியினுடைய பேரழகு எத்தனை எத்தனை கவிஞர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், பரவசப்படுகிறார்கள். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி, அரும்பும் இள நகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி என்று சொல்வார்கள். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். இந்த கோலத்தை நான் குறித்து வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி குறித்து வைத்து கொண்டிருப்பதனால எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சொன்னால், வினையின் காரணமாக யமதர்மன் வருவான். அவன் வரக்கூடிய வழியை நான் மறித்து வைத்திருக்கிறேன், தடுத்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நீதான் என்ன செய்வாய்? அந்த சூழ்நிலையிலே வந்து என்னை தாங்கிக் கொள்ளுவாய். பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவாசடையினும் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலை என்று கேட்பாரே. அப்படி நான் அந்த நாய்த்தலையிலே பாதத்தை பதிக்கக்கூடிய அளவிற்கு குறித்து வைத்திருக்கிறேன். அப்படி குறித்து வைத்திருக்கிறதுனாலே என்ன நடக்கிறது? உடம்போடு உயிர் அறிவு அற்று மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்று கேட்பார். அப்பொழுது நீ வர வேண்டும். குரம்பை அடுத்து குடிபுக்காவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறிவைய சூழ வந்து அஞ்சல் என்பாய். அந்த சூழ்நிலையிலே உன்னுடைய தோழிமார்களோடு நீ சேர்ந்து வந்து என் முன்னாலே நீ நிற்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே நின்று நான் இருக்கிறேன், நான் உன் தாய் என்று நீ பிரகடனப்படுத்த வேண்டும். நீ வந்து விட்டாய் என்று சொன்னால் அங்கே யமதர்மனுக்கு வேலை இல்லை. நீ வந்து விட்டால், இதோ என் மகன், அவனை நான் அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன் என்று நீ வந்து விட்டாய் என்று சொன்னால் அங்கே யமதர்மனோடு சண்டை இல்லை. கூகா என என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா என்று சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே. எனக்கு எது கிடைக்கும்? அந்த பேற்றினை எனக்கு நீ தர வேண்டும். அந்த பேற்றினை நான் இப்பொழுது பெற்றிருக்கிறேன். எதன் மூலமாக பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், உன்னுடைய திருவுருவத்தை என் மனத்திலே, உன்னுடைய அழகான கோலத்தை, உன்னுடைய வடிவத்தை, உன்னுடைய பேரெழிலை என்னுடைய மனதிலே நான் எழுதி வைத்திருக்கிறேன், குறித்து வைத்திருக்கிறேன். குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம். நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி. அவன் வரக்கூடிய அந்த நேர் வழி இருக்கிறதே, அந்த வழியை என்ன பண்ணி இருக்கிறேன்? நான் மறித்தேன், அதை தடுத்திருக்கிறேன். அதை தடுக்கக்கூடியதற்கான சக்தி எப்படி எனக்கு வந்தது என்று கேட்டால், உன்னுடைய திருக்கோலத்தை என் மனம் அப்படியே குறித்ததனாலே வந்தது. உன்னுடைய திருக்கோலம் வார்த்தையினாலே, சொற்களாலே, மொழியினாலே
அடிக்க முடியாத திருக்கோலம். ஆகையினாலே தான் ஒரு பாடலிலே சொல்லுவார், மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, இந்த ஐம்புலன்களாலும் அறிய முடிந்த விஷயத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரித்த மேற் புலனுக்கெல்லாம் விளங்காத பொருளை போற்றி என்று சொல்லுவார் கவியரசர். விரித்த மேற் புலன்களுக்கெல்லாம் விளங்காத பொருளாக இருக்கிறார்கள். மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் மைவாய் வழி செல்லும் அவாவினே என்று சொல்வார்களே, இந்த புலன்களும் இந்த புலன்களை கடந்த விஷயங்களும் கூட உன்னை நான் அறியக்கூடிய விஷயம். ஆகையிலானே தான் என்ன தெளிவாக சொல்லுவார், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. நீ எப்படி இருக்கிறாயோ, உன்னுடைய அழகு எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே அறிந்ததுனாலே எனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால் எந்த துன்பமும் இல்லை. உலகத்திலே ஒரு மிகப்பெரிய துன்பம் எது என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? மரண துன்பம்தான், மரண அவஸ்தை என்று சொல்வார்களே. அந்த மிகப்பெரிய துன்பத்திலே இருந்து உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் வரைக்கும் துன்பமற்ற நிலையை தரக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். துன்பமற்ற நிலையே சக்தி என்று சொல்வான் மகாகவி பாரதி. அவளை பற்றி கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையிலே துன்பம் என்பதே கிடையாது. இன்பம் இன்பம் இன்பம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அவளை என்ன செய்ய வேண்டும்? மனக்கண்ணுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி குறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வலம் வந்து அவளுடைய திருவடிகளை தரிசித்து அவள் திருவடிகளை குறித்த பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய பாடல்களை திரும்ப 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 சொல்லி சொல்லி கண்ணீர் வடிக்க வேண்டும். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், திரும்ப வந்தோம், வீட்டிலே இருந்தோம், சடங்குகளுக்காக பல பேரை பார்த்தோம் என்றெல்லாம் இல்லாமல், நீதான் எனக்கு அம்மா, இந்த பிறவியிலே எல்லா பிறவிக்கும் நீதான் அம்மா, ஆகையினாலே என்னை கைவிட்டு விடாதே என்று ஒவ்வொரு கணமும் பராசக்தியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நாமும் மனத்திற்குள்ளாக பராசக்தியினுடைய திருவுருவத்தை குறித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியவான்களாக மாறிப்போவோம். நமக்கு எந்த அம்பிகை, மீனாட்சியோ காமாட்சியோ விசாலாட்சியோ அன்னபூரணியோ திரிபுர சுந்தரியோ அகிலாண்டேஸ்வரியோ, எந்த அம்பிகையாகட்டும், கற்பகாம்பிகையோ, எந்த கோவில் புவனேஸ்வரியோ ராஜராஜேஸ்வரியோ, எந்த அம்பாளாக ஆகட்டும், நம்முடைய மனத்திலே கோலமாக குறித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேறு கிடைத்து விட்டது என்று சொன்னால், குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, பொதுவாக வந்து சூரியன் ஒளியில தான் வந்து நிறைய விட்டமின் டி இருக்குன்றது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 10 வாட்டி ஷோல சொல்லிட்டோம், மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விட்டமின் டி வந்து எதில் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானால, வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து சூரிய ஒளியில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இருக்க சக்தி வந்து 100 மடங்கா இன்னும் அதிகமாயிடுமா. ஸோ பொட்டாசியம் ஜாஸ்தி இல்லை ஆக்சுவலி பனானால. ஸோ அதோட சேர்த்து விட்டமின் டியும் வந்து சன் கீழே வச்சிங்கன்னா ஜாஸ்தி ஆயிடும். ஆனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா, அந்த மேலே புளி புளியாமல் ஐயோ வாழைப்பழம் கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டிருக்கேன் நிறைய தடவை. இல்லை, ஆக்சுவலி வந்து கஞ்ச வாழைப்பழம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து நல்ல பேல் எல்லோவா இருக்காது நம்ம வாங்குவோம் இல்லையா, ஆக்சுவலி கொஞ்சம் கருப்பு கருப்பா இருக்கிறதா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபுல் பொட்டாசியம் அண்ட் விட்டமின் டி வந்து உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்த வெடிப்புக்கான தீர்வு. பித்த வெடிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ இந்த வின்டர் டைமில், நமக்கு சம்மரை விட வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலில் சொரசொரப்பு இருக்கும். பித்த வெடிப்பு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. பட் அவங்க கால்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரையாக அப்படியே ஸ்கின் பீலாகி கட்டாக இருக்கும். நிறைய கால்களை பார்த்திங்கன்னா அவங்கள காலை பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கட்டிருக்கும். ஈவன் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டே வரும், கீரும். இப்போ ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சு நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா அது வந்து காலை கீறுற அளவுக்குலாம் கட்டிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்ஸ் வந்து ஓப்பனாக உள்ள வரைக்கும் ஊன்ஸ் மாதிரி போய் அதில் வந்து ப்ளீட் ஆகும்.
அவங்களால வந்து காலை ஊனவே முடியாது. ரொம்ப ஒரு டிப்ரெசிவாக இருப்பாங்க. கேட்டால் கால் வலிக்குது, பித்த வெடிப்பு, நம்ம என்ன பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப 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 வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பித்த வெடிப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈவன் பியூட்டி பார்லர்ஸ் போனீங்கன்னா நிறைய ஸ்பாஸில் பெடிக்யூர்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெடிக்யூர்ஸ் பண்ணுறாங்க. சில முக்கியமான சிட்டிஸ்லாம் பெடிக்யூருக்கு மட்டுமே ஸ்பா ஸ்டேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி அப்படின்னு வரப்போ முந்தினா ஒரு ஃபேஷியல், ஹேர் ஸ்டைல், அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்க காலை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. முந்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பத்திரிக்கையில் வந்து இந்திய பெண்கள், முக்கியமாக தமிழ்நாட்டு பெண்களை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப லட்சணமான பெண்கள், ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் அவங்களுடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து கமெண்ட் அடித்ததா அது வந்து மேகசின்ஸ்லாம் வந்துச்சு. அது ஏன் காரணம் அப்படின்னா நம்ம வந்து முகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அழகுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸிங் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஜுவல்லரிக்கு கொடுப்பாங்க, பட் கால்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கால்களுக்கு பொருத்தமில்லாத செப்பல் போட்டுக்குவாங்க. இல்லை கால் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேம்பர்டாக இருக்கும். முகத்தில் இருக்க அழகுக்கும் காலில் இருக்க பித்த வெடிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஒரு பித்த வெடிப்புகள் வராமல் எப்படி பார்த்துக்க முடியும், இல்லை வந்தால் எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பித்த வெடிப்பு யாருக்கு வரும், பித்தம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புல சூடு இருக்கிறவங்களுக்கு பித்தம் இருக்கும். பித்த வெடிப்பு ரொம்ப வர்றவங்க உங்களுடைய கைகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பிடிச்சி பாருங்களேன். கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சூடு, வார்ம்த்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கைகளை இப்படி கன்னத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சூடு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக உங்களுக்கு பாடி ஹீட் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் உங்களுடைய உச்சந்தலையில் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் வச்சுட்டு உங்களுடைய பாம் இருக்கு இல்லையா, உள்ளங்கை, அதில் வச்சு நீங்கள் அரக்க தேய்ச்சி பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாக கொதிக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்ணில் எரிச்சல் இருக்கும், பாதத்தில் எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்மளுடைய பாடி ஹீட் நம்மள அறியாமல் அவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ பாடி ஹீட்டை வந்து நீங்கள் எந்த விதத்துலலாம் குறைக்கிறீங்களோ அந்த விதத்துலலாம் நீங்கள் வந்து பித்த வெடிப்புலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். பாடி ஹீட்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ஹைட்ரேஷன், அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஹைட்ரேட் பண்ணுறீங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் வந்து நீங்கள் வந்து பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு பாருங்கள். உணவு வகைகள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்ரி வெஜிடபிள்ஸ், இப்போ சுரைக்காய், முள்ளங்கி, பீர்க்கங்காய், இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து அபண்டண்ட்டாக நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள். அதே மாதிரி பழங்கள் அப்படிங்கிறப்ப ஆப்பிள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொசாம்பி, சாத்துக்குடி, இப்போ கமலாப்பழம் ரொம்ப சீசனில் இருக்குது, கிரேப் ஃப்ரூட், மெலன், வாட்டர்மிலன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபண்டண்ட்டாக நீர்ச்சத்து உள்ள பழங்கள். ஸோ நீங்கள் கிரேப்ஸ், பன்னீர் திராட்சை, அதுலலாம் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. அடுத்த உணவுகளுக்கு அடுத்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்கள் என்ன வகை நான்வெஜ் எடுத்தாலும் சரி, இல்லை வெஜிடேரியன்லேயே நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டாக நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சுரைக்காய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, முள்ளங்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, புடலங்காய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அண்டு பீர்க்கங்காய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஹீட் வந்து குறைக்கிறத பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் காலம்பரை இந்த ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணுறோம், வாய் கொப்பளிக்கிறப்போ கடைசி நீங்கள் வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் ரின்ஸுன்னு சொல்லுவோம், அதை வந்து வாய் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 25 to 50 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வாயே வலிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்பிட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க எக்ஸசிவ் ஹீட் வந்து அந்த தண்ணியில் வெளியேறும். உங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூடாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் நேரம் வாய் நிறைய வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஸ்பிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் சூடு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வயத்தில் இருக்கிற சூடு, உடம்புல இருக்க சூடு எல்லாமே அந்த தண்ணி வழியாக வெளியேறும். ஸோ அந்த வகையில் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், எதுலாம் நீர் சத்து இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரோஜா குல்கந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் கடைகள் எல்லாத்துலேயும் கிடைக்கும் குல்கந்து. இந்த குல்கந்துங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு பண்டைய காலம் தொட்டே நம்மளுடைய உடம்பு சூடு குறைக்கிறதுக்கு பெரியவங்க சித்தர்கள் அவங்க ஆராய்ச்சியில் அதுலேருந்தே வந்த ஒரு ஔஷதம் தான் உங்களுக்கு வந்து ரோஜா குல்கந்து அப்படிம்பாங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய அந்த பிங்க் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதில் பாம் சுகர், ஹனி, கல்கண்டு இதெல்லாம் போட்டு வந்து அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை ரொம்ப நாள் கணக்கில் ஊற வச்சு அந்த மாதிரி எடுக்கக்கூடியதான் ரோஜா குல்கந்து. அந்த ரோஜா குல்கந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். டெய்லி காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ரோஜா குல்கந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய சூடு குறையும். சூடு குறைந்தால் உங்களுக்கு பித்தம் குறையும். பித்தம் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பித்த வெடிப்பு மட்டுப்படும். ஸோ எந்தெந்த வகையிலலாம் உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டை நீங்கள் குறைக்கணும், கீரை வகைகள், அதில் இந்த பசலைக்கீரை, வெந்தயக்கீரை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டு குறையும். ஓகே, பித்த வெடிப்பு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சூட்னால தான் உங்களுக்கு வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்கப்போ உங்களுக்கு பித்த வெடிப்பு, அதாவது ஸ்கின்ல வந்து ஒரு கட் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து சூடு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அது எந்த அளவுக்குலாம் நீங்கள் இன்டேக்கில் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பித்த வெடிப்பு இருக்கிறவங்க நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் ஹோம் கேராக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பித்த வெடிப்பு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை ஹோம் பெடிக்யூர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பெடிக்யூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது பக்கெட் இன்ஸ்டெட் ஆஃப் டப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பக்கெட் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கெட்டில் ஒரு 3/4 பக்கெட் உங்களுக்கு ஒரு லியூக்வார்ம் வாட்டர் பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து அந்த தண்ணி இருக்கட்டும். அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 25-30 மில்லி விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. எனி லிக்விட் சோப், நீங்கள் வந்து ஷவர் ஜெல்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சோப் பவுடர் போடாதீங்க. நிறைய பேர் அன்னோயிங்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம வாஷிங் பவுடரை போடுறாங்க. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த காலில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த நகை இடுக்கலெல்லாம் உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் சோப் பண்ணுற அந்த தண்ணியில் வந்து ஒரு மூடி ஹைட்ரஜன் பெராக்சைடு நீங்கள் ஊற்றலாம். அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எந்த ஹார்ம் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லி விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. லிக்விட் சோப், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அவ்வளோ இருக்காது. பொதுவாக ஷவர் ஜெல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஊற போட்டுட்டு ஒரு கைப்பிடி கல் உப்பு, நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணுற ராக் சால்ட், அதை வந்து நீங்கள் அதில் போட்டு உங்கள் கால் நல்லா பொறுக்கிற சூடில் அந்த பக்கெட்குள்ளே விட்டு தண்ணி சில்லுன்னு ஆடுற வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த கட்ஸ், அந்த மேலே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், உங்கள் ஸ்கின் அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலை எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்க்ராப்பர் மாதிரி இருக்குது இல்லை பியூமை ஸ்டோன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து மெதுவாக அந்த கட்ஸில் வந்து தேய்க்கிறப்போ கட்ஸ் வந்து அப்படி சீல் ஆகிறத பார்க்கலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளேடு வச்செல்லாம் அதை வந்து சுரண்டி எடுப்பாங்க. அதெல்லாம் இன்னும் ஹார்ம் பண்ணும். அது எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கால்களை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன், ஒரு பேக் சொல்கிறேன். அது இப்போ இருக்க சீசன் உங்களுக்கு வந்து இப்போ கரும்பு கிடைக்குது. கரும்போட ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரும்பு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப அதில் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. நிறையா ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ட்ரையான அந்த கரும்பு சக்கையை வந்து கொஞ்சம் அது நெருப்பு வச்சு அதை வந்து நல்லா ஃபயர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபயர் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஏதோ கெரோசின் விட்டோ ஆயில் விட்டோ அது நல்லா ஃபயர் பண்ணிட்டு அதோட ஆஷ், அதோடைய சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நிறைய உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஸோ இது ஈவன் இந்த கரும்பு ஜூஸ் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது தருவாங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை நீங்கள் ஃபயர் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா எரியும். அதை எரிஞ்சு அது சாம்பலான பின்னாடி அந்த ஆஷ் வந்து ஒரு டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்லேயோ லிக்விட் பேரஃபின் அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு லிக்விடாகவே இருக்கும். அது ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக்கும். பர்டிகுலர்லி இந்த பித்த வெடிப்புக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இந்த லிக்விட் பேரஃபின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி நைட் என்ன பண்ணுங்கள், உங்கள் கால்களை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அந்த கரும்பு சக்கையை பேர்ன் பண்ண ஆஷ் சாம்பல், அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் லிக்விட் பேரஃபின் அதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது நல்லா குழைவாக நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து 10 சொட்டு விளக்கெண்ணெய் அதையும் அதில் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா குழச்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பித்த வெடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அதை தடவிக்கலாம். ஈவன் உங்கள் கால்களுடைய மேல்புறம் இருக்கு இல்லையா, அதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு அந்த சைடில் மட்டும் இல்லாமல் அடியில் அந்த சோல்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க நீங்கள் நல்லா அதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் காலை தூக்கி இப்படி மேலே வச்சுருங்க.
கொஞ்சம் ஒரு அப்சார்ப்ஷனுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலில் நல்லா சாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 15 நாள் கழித்து எவ்வளோ டீப் கட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை புண்ணாக இருக்கணும், ப்ளீட் ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்த வெடிப்புகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுடைய கால்கள் வந்து அது ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி அவ்வளோ சாஃப்டாகிறத பார்க்கலாம். பிரீத்தி, பொதுவா வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மேல அனுப்பி விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கால்சியம் வந்து அதிகமா தேவைப்படுமா. ஏன்னா சீக்கிரமா உங்க போன்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறதுனால அதுக்காக என்ன எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, களிமண் இருக்குல்ல, களிமண் எடுத்துட்டு போவாங்க மேல, அதை சாப்பிடுவாங்களாம். இது நான் எப்படி ரியாக்ட் பண்றதுமா? காலைல இதெல்லாம் அவர் சொல்றேன். ஆக்சுவலி மண்டேல இருக்கிறதுக்கு வேற, பட் ஸ்டில் வந்து சாப்பிடுவாங்களா. ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, கிளேல வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம போன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மினரல்ஸ் இருக்க கால்சியம் மட்டும் எடுத்துக்குமா. ஸோ அதுக்காக வந்து ஏன்னா மேலே இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. பட் அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு போன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறதுனால, ஸோ அங்கே ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ஜாஸ்தி, ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. உள்ளே என்னதான் உங்கள் ஆக்சிஜனுக்குள்ளே இருந்தால் கூட அது ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் தான். ஸோ அதனால வந்துட்டு அவங்க போன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால களிமண்ணை நிறையா சாப்பிடுவாங்களாம். ஸோ உள்ளியும் மண் வெளியும் மண். நம்ம ஊர்ல வந்து கோயில்ல மஞ்சோறு சாப்பிடுறது தப்புன்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு அனுப்பி மண்ணை கொடுத்து அனுப்புறாங்களா? ஆமா. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க பல நல்ல மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருது, அந்த சளியே பிடிக்காமல் இருக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஓமவல்லின்னு சொல்கிறோம். இந்த ஓமவல்லியை வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, மூட்டை நாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்கிறது குறையும், சளி பிடிக்காமல் இருக்கும். குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா என்ன நடக்கும்னா, சளி பிடிக்க காது கேட்காது. சளி பிடிக்கும்போது நீங்கள் சிந்தி போடுவாங்க குழந்தைகளுக்கு, அதெல்லாம் பார்க்கும்பொழுது காது கேட்காமல் போயிடும். குழந்தைகளுக்கு அதிக அளவு சளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காது கேட்கும் திறமை குறைஞ்சிரும். நீங்கள் அதுக்கு எந்த வகையான மருந்து கொடுத்தாலும் சளி போகாது. அப்போ வந்து இந்த ஓமவல்லி இலையை பயன்படுத்தினோம்னா குழந்தைகளுக்கு உள் உறுப்புகளில் சளி பிடிக்காது. சாதாரணமாக குழந்தைகளை நீங்கள் நல்லா குளிப்பாட்டி நல்லா தொடச்சி நல்ல புது துண்டை வச்சு துவட்டி எடுத்து அதுக்கப்புறம் கையில் தேங்காய் எண்ணெயை இப்படி தடவி உடம்பு முழுவதும் தடவி குழந்தைங்களை என்றைக்கும் வச்சுருக்கணும். எண்ணெய் தேய்க்காமல் எந்த ஒரு குழந்தையும் வளர்க்கக்கூடாது. எண்ணெய் வந்து உடல் கவசம், தேங்காய் எண்ணெயை வந்து உடல் கவசம் மாதிரி குழந்தைகளுக்கு போட்டு வந்தோம்னா சளி பிடிக்காது, இருமல் வராது, பல நோய்களிலிருந்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவம் செய்யலாம். முந்தியெல்லாம் எடுத்ததுமே மருத்துவமனைக்கு போக முடியாது, ஏன்னா மருத்துவமனையே இருக்காது. இப்போ எங்கள் ஊரில் இருக்குன்னா எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் போனால் தான் மருத்துவம், 2 கிலோமீட்டர் போனால் தான் மருத்துவம். அப்போ அங்கே அந்த நாளில் வந்து அதை கொண்டு போய் பார்த்துட்டு வந்து 2வது தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய முடியாது, வேலைக்காரங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க முடியாது, பல சிக்கல் இருக்குது. அப்போ குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, அவங்க தோல்லையே போட்டுக்கிட்டு அவங்களே உடனே மருந்து தயாரித்து உடனே கொடுத்தாங்க. அந்த குழந்தைகள் நல்ல பலமாக இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருந்துச்சு. அந்த முறையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஓமவல்லி இலையை கொடுக்கும் பொழுது சளியே இருக்காது, நெஞ்சு சளி இருக்காது. குழந்தைக்கு வந்து உடல் சூடு வந்து சீராக இருக்கும். உடல் சூடு சீராக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் வராது. எந்த ஒரு நோயும் வரலன்னா திடகாத்தியமாக இருக்கணும். நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கர்ன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் பேசாது, சரியாக பால் குடிக்காது, குடித்த பாலை வந்து அப்படியே வாந்தி எடுக்கும். குடித்த பாலை வாந்தி எடுக்க ஒவ்வாமை ஆயிரும். நீங்கள் போய் எந்த ஊசியை போட்டாலும் அப்போ கேட்காது. உள்ளே இருக்கிற சளி எடுக்கணும். சளி எப்படி எடுக்கும், இயற்கையாக நம்ம மூலிகையில் எடுக்கலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா அந்த சளியே பிடிக்க விடாமல் செஞ்சிடலாம். சளி பிடிக்கலைன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதை தன்னால் ஓட விடணும், தன்னால் விளையாட விடணும். 4 குழந்தைகளோடு சேர்ந்து விளையாண்டுச்சுன்னா அது வந்து நல்லா தனக்குன்னு தானே ஒரு நம்பிக்கை வர வைக்கணும். எதையுமே வர விடாமல் வீட்டில் ஒரு இடுப்பில் ஒரு கயிறை கட்டி சங்கிலியை போட்டு நாயை மாதிரி கட்டி போட்டு போயிடறாங்க. இன்றைக்கி அந்த குழந்தை என்னைக்கு தப்பிச்சு போவோன்னு இருக்குது. ஏன்னா அது குழந்தைய நாயும் அவங்களுக்கு ஒன்று மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதே அதிசயமாக இருக்குது. ஒரு குழந்தையே பிறக்க மாட்டுது. அந்த ஒரு குழந்தையும் உருப்படியாக வளர்க்கணும். ஏன்னா உருப்படியாக வளர்க்கணும், நல்ல பிள்ளையாக வளர்க்கணும், திறனான பிள்ளையாக வளர்க்கணும். நல்ல திறமையாக பிள்ளைய வளர்த்தோம்னா அதிக அளவு சக்தியோடு இருக்கணும். அப்போது வந்து சளியே இருக்கக்கூடாது. சளி இல்லாமல் இருந்துச்சுன்னா குழந்தை வந்து நல்ல ஒரு திடகாத்தியமாக இருக்கும், உடல் பலம் இருக்கும், சதை உரிக்கி நோய் வராமல் இருக்கும். சதை உரிக்கி நோய் வருதுன்னா அந்த குழந்தை பாலே குடிக்கலைன்னா, தாய்ப்பாலே குடிக்கலன்னு நீங்கள் சதை உரிக்கி நோய் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு புடிப்பால் போடுறாங்க. புடிப்பால் போட்டதும் அது சேர மாட்டுது, அந்த பாட்டிலில் உள்ள பால் சேரலை.
வெளியில் இருக்கிற மாட்டுப்பால் சேரலை, இன்றைக்கி இருக்கிற மாட்டுப்பால் சேரலை அப்படின்னா அவன் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு எந்த ஒரு உணவும் சேரலை அப்போன்னா அவன் சதை வந்து ஒட்டாது, உடம்புல வந்து தேராது. ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்ம தாய்மார்கள் கொடுக்கும்போது 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்க தாய்ப்பால், அதனால் திடகாத்தியமாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு திடகாத்தியம் இல்லை, இடுப்பு எலும்பு பலம் இல்லை. ஏன் இல்லை? தாய்ப்பால் குடிக்கலை. தாய்ப்பால் குடிக்கலைன்னா குழந்தைகளுக்கு வீரமே இருக்காது. இன்றைக்கி தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் பிரித்து வச்சிடுறாங்க. 15 நாளைக்கு பால் கொடுக்க விடாமல் செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் போய் பால் கொடுக்கணும்னா தாய்ப்பாலே சுரக்க மாட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுது. அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எந்த பால் கொடுத்தாலும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இருக்கிற பாலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்குது. சளி பிடிக்காமல் இருக்கணும்னா நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும். நாட்டு மாட்டு பால் கொடுத்தா சளி பிடிக்காது. இன்றைக்கி இருக்கிற சாதாரண பாலை கொடுத்தோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும். சளி பிடிச்சதுன்னா வீட்டில் குடும்பத்தில் குழந்தைக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகாது, வீட்டில் குடும்பத்துக்கே சண்டை வரும். ஏன்னா ஒரு குழந்தையை கவனிக்க தெரியாத வந்து மருமகளாக வச்சுருக்காலும் இப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை வந்து முறித்து எண்ணெயாக கொடுக்கணும். கொடுக்கும்போது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஓமவல்லி இலையை நல்லா இலையை வந்து ஒரு 2 இலை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். இப்போ குழந்தைங்களா இருக்கிறதுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு தாய்மார்களும் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா நேரங்கட்ட நேரத்தில் வந்து அவங்க சாதம் நிறையா மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி சாதத்தை சாப்பிட்ருவாங்க, பழைய சாதத்தை சாப்பிட்ருவாங்க. தலையில் சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தலையில் தண்ணியை குளிச்சுட்டு தாய்ப்பால் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து தாய்க்கு மூக்கொழுகுது சளி பிடிச்சிருக்குனாக்கா அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் அந்த அவங்களுக்கு என்னென்ன மூக்கொழுகுது காய்ச்சல் வருது அவங்க உடம்புல இருக்கிற இதெல்லாமே வந்து குழந்தைக்கும் வந்து பாதிக்கும். அப்போ பெரிய குழந்தைங்கனாக்கா காரி துப்பிரும் செஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கிற 60 நாள் குழந்தைக்குள்ளே நம்ம மருந்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அந்த குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடணும். அதே நேரத்தில் அது மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்கும், அல்லது சளி வந்து தாய்ப்பால் குடிக்கிறதெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கும், அதுவும் இல்லாமல் ஜுரம் அடிச்சிட்ருக்கோம். இப்படி இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த நம்ம கொடுக்குற இந்த மூலிகை சாறு வந்து உள்ளுக்குள்ளே போய் நல்ல சளியெல்லாம் வந்து எடுத்து மலத்து வழியாக வெளியேகிரும். அப்போ தாய் வந்து எப்போ எது சாப்பிட்டாங்கனாலும் அவங்க அந்த குழந்தையா இருக்கிறம்போது அந்த குழந்தைய வளர்க்குற நாட்களில் 30 நாள் 6 மாதம் வரைக்குமாவது அவங்க குழந்தைய வளர்க்குற அக்கறையில் இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப பார்த்துக்கிறணும்னாக்கா சூடாக சாப்பிடணும். குழந்தையவும் வந்து நேரத்தோட குளிக்க வைக்கணும். அந்த குழந்தைக்கு இதமான சூடாக இருக்கிற பொருள்களை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். அதாவது தாய்ப்பால் மாட்டுப்பால் கொடுக்குறாங்க அல்லது ஆட்டுப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது கூட தண்ணி கலந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா காய வச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுத்துட்டு மிச்சம் இருக்குது குழந்தை குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையே என்ன செஞ்சுருவாங்க, இன்னும் ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தை அழுகிறப்ப கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வச்சுருப்பாங்க. திரும்ப குழந்தை அழுகிறப்ப அந்த பாலவே வந்து முதல்ல குடித்த பாலவே திரும்ப கொடுக்குறப்போ அந்த ஜில்னஸ்ஸு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்து அதை போய் குழந்தைக்கு சளி பிடிச்சிரும். அப்போ அதை குடிச்சாக்க சளி உள்ளுக்கையே தங்கிக்கிட்டு இருக்கும், அது வாந்தி எடுக்கும், அழுகும், தாய்ப்பால் குடிக்காது, மலம் வந்து எந்த நேரமும் வெளியே போய்கிட்டே இருக்கும். அந்த மலம் கழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலத்து வழியாக வந்து குழந்தைக்கு சளி வெளியாகிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் தாய் வளர்க்காத வளர்ப்பை வந்து அந்த எண்ணெய் நம்ம காய்ச்சி கொடுக்குற மூலிகை வந்து குழந்தைய நல்லா வளர்க்கும். ஆனால் நம்ம பாட்டிமார் வந்து குழந்தைகளை வளர்க்குற விதத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகவே அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. சளி வந்து குழந்தைக்கு இப்போ உருவாயிருச்சு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னாக்கா மூக்கில் வலியும். அதை குளிக்க வைக்கிறப்ப என்ன செய்வாங்க, ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு நல்லா ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு இன்னொரு மூக்கில் வாய் வச்சு தாய் அல்லது தாய் அம்மாவோ அக்காவோ கூட இருக்கிறவங்களேவும் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறப்பவேவும் ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு வாயை வச்சு உறிஞ்சி எடுத்து துப்புவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து வளர்ந்த காலத்தில் பார்த்த இதெல்லாம் உண்மைகள். இப்போ வந்து அந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பல விதமான அவங்க வாயில் கிருமிக இருக்கும். இப்போ இருக்கிற நல்ல ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம செய்யக்கூடியதை தான் சொல்கிறேன். அதனால மூலிகைகளை நம்ம பயன்படுத்திட்டு வர்றப்ப குழந்தைங்களுக்கு பக்க விளைவுகளோ மற்ற எந்த ஒரு இதுவும் வராது. தாய்மார்கள் தைரியமாக
பயப்படாமல் வந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே ஒரு மூலிகையும் இந்த எண்ணெயில் நாங்கள் கொடுக்குற இந்த மருந்தை அதை நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சு அந்த ஒரு மூலிகையும் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு வர்றப்ப நீங்கள் பின்னாடி வளர்கிற குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையவும் நல்ல உடம்பையும் நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சு குழந்தைய பார்த்துக்கோங்க. இப்போது சளி எப்படி வெளியாகணும் அப்படின்றதுக்கு காரி துப்பாமல் மலத்து வழியாக வர்றதுக்கு நம்ம மருந்து தயாரிக்கிறோம். ஒரே ஒரு ஸ்பூனில் கற்பூரவள்ளி சாறு, ஒரு பட்டாணி அளவு, இனியும் நல்ல ஆரோக்கியமாக நல்ல குழந்தை திடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கனாக்கா, அவங்க குழந்தை திடமாக இருக்குது, நல்லா சளி இருக்குது, அப்படி குடிக்குது எது கொடுத்தாலும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, தேன், சுத்தமான தேன், மலை தேன் அப்படி கிடைக்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதை 3 சொட்டு 4 சொட்டு ட்ராப்ஸு எதுலேயும் விடாமல் தாய் வந்து இப்படி சங்கில் வச்சுட்டு குளித்து முடிஞ்ச உடனேயும் அதை தொட்டு நாக்கில் கையிலேயே வச்சு சூப்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் 5 சொட்டு தேனை கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் அந்த குழந்தைக்கு சளி வந்து மலத்து வழியாக வெளியாயிரும். இப்போ இந்த எண்ணெயை நாம் முறித்து எடுக்க போகிறோம். கற்பூரவள்ளி சாறு, விளக்கெண்ணெயும். இது வந்து 3ஆவது வாரம் 3ஆவது மூலிகை வந்து நம்ம குழந்தைக்கு சளிக்காக தயாரித்து கொடுக்குற மருந்து. ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் விளக்கில் நீங்கள் வந்து வாட்டினாலே போதும் இந்த கம்பியை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுருன்னு புகை வருது பார்த்தீங்களா? அப்போ எண்ணெயும் பச்சையாக இருக்காது, அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணமும் முழுசாக குழந்தைக்கு கிடைக்கும். ஒவ்வாமையாகவும் இருக்காது, கொடுத்த உடனே வாந்தி எடுக்காது குழந்தை. 3 முறைக்கு மேலே வெளியே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, கசகசா 1 ஸ்பூன் எடுத்து அரைச்சி, ஒரு சிட்டிகை, அந்த ஒரு சிட்டிகை கசகசாவா நல்லா வலுவலுன்னு அரைச்சி தாய்ப்பால் அல்லது வந்து தண்ணியில் வெந்நீரில் கலந்து குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்து விட்றலாம். அப்படி கொடுத்துட்டீங்கனாக்கா இந்த மூலிகை சாப்பிட்டு 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேலே 4 முறைக்கு மேலே வெளியே போயிடுச்சு அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கனாக்கா உடம்பு எரிக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியே போகாது. அதுக்கு அடுத்து இன்னொரு வாரத்துக்கு 1 வாரம் கழித்து இன்னொரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து சளியே பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தா இது வந்து உள்ளுக்கு போகும்போது மலத்து வழியாக வெளியாகிரும். மலத்து வழியாக வெளியாகிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். தாய் பால் கொடுக்குறத தாயை அடையாளம் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி அடையாளமே தெரியாத அளவுக்கு பிள்ளைங்களை வச்சுருக்குறாங்க, வேலைக்காரங்க தான் வளர்க்குறாங்க, யார் தாயின்னு அதுக்கே தெரியாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம முன்னோர்கள்னால் நமக்கு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி யாருன்னா தகப்பனையும் தாயையும் கொண்டு போய் எங்கேயாவது அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம செய்கிறத நம்ம பிள்ளை நமக்கு செய்யும். இன்றைக்கி நம்ம அப்பா அம்மாவை கொண்டு போய் தனியாக விடுதலை விட்டு வந்தோம்னா நம்ம பையன் பார்த்துட்டே இருப்பான், அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உன்னையே கொண்டு போய் அங்கே விட்டு வரணும்னு அவன் சொல்லுவான். அதனால் நம்ம தாய்மார்கள் வந்து நம்ம அப்பா அம்மாவை பக்கத்தில் வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த மருத்துவம் எல்லாம் தெரியும், அந்த அனுபவமும் தெரியும். அந்த அனுபவம் தெரியறதால அவங்க இந்த மருந்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த நாளில் உனக்கும் கொடுத்தேன்டா, அதனால தான் நீ பலசாலியாக இருக்க, நீ சம்பாரித்து போட்டு நான் சாப்பிட்றேன், அந்த அளவுக்கு உனக்கு பலம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 30 நாள் 30 வகையான எண்ணெய் கொடுத்ததால தான் சொல்லுவாங்க. இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடனா எல்லா சத்துக்களும் கிடைக்கும். எல்லா சத்துக்களும் கிடைச்சா அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது நம்மள மாதிரி அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 140 பவுண்ட் கேலரிஸும் அமினோ ஆசிடும் தேவையா. ஓகே. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஈஸியாக ஒரே ஒரு காயில் கிடைக்குதுன்னு அப்படின்றாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை அப்படியே சாப்பிடாம நல்லா வந்து பேக் பண்ணி வேக வச்சு 9 பொட்டேட்டோக்களை வந்து நம்ம காலையில் மட்டும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு தேவையான மொத்த கேலரிஸும் அதில் கிடச்சிருமா. ஓகே. ஆக்சுவலி பொட்டேட்டோ சாப்பிடவே கூடாது, நிறைய ஃபேட்டு கேலரிலாம் ஜாஸ்தியாகவும் சொல்லுவாங்க. வித்தியாசமான விஷயத்த நீ சொல்லியிருக்க.
ஸோ பேசிக்கலி ஃப்ரை பண்ணாமல் பேக் பண்ணி சாப்பிடணும். ஆமா, எதனால அவிச்சு சாப்பிட்டா நல்லதா அப்படின்னு சொல்ல வராங்க. எனவே பொட்டேட்டோலாம் கொஞ்சம் கெடுதல்ன்ற மாதிரி இன்னி இருக்க டயட்டிஷியன்லாம் சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி புனிதமான நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். இதை வந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்ருக்காரு. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 2வது மாதம் 2016ஆம் ஆண்டு தை மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ அபிவிருத்தியிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அதே சமயம் பூர்வீக சொத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடன் சிறு வாக்குவாதங்களும் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் இன்று நகர்ந்து கொள்வதே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தாயார் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் மிக கவனமாக இருப்பதும் தாயுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும் உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை அதை முறையாக சேமித்து வைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுக்கு சிறிது பிரச்சனைகள் காணப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ தொழில் அமைப்பிலோ இன்று குறைபாடு காணப்படவில்லை. அதே சமயம் தேவையில்லாத நல்ல நாளை வீணாக பேசிக்கொண்டே விரயமாக்கி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய உன்னதமான நாள். இந்த நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான பாக்கியத்தை பெற்று தருகிறது. உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. மேலும் படிப்படியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதுடன் புதிய மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்தில் மிக கவனம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஜவாப் ஜாமீன் கண்டிப்பாக யார் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். கண்டிப்பாக இந்த ஜாமீன் கொடுப்பது, மற்றவர்களுக்காக வக்காலத்து வாங்குவது, பிறர் நண்பர்களுக்காக நான் உயிரை விடுவேன் என்று டைலாக் செய்வதெல்லாம் செய்தீர்கள் என்றால் இன்று பெரும் பிரச்சனையும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். உங்களுக்காக உழைத்த குடும்பத்தினர் மனவேதனை அடைவதை எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே வெளிவட்டாரத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். காலை 8:56 சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது என்பதனால் மிக மிக கவனமாக இருங்கள். மற்றபடி உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ அரசு அமைப்பிலோ அரசியல் அமைப்பிலோ எந்தவித பிரச்சனைகளும் காணப்படவில்லை. அதே சமயம் கண்டிப்பாக அவசியமில்லாத பயணங்களில் தவிர்த்து கொள்வதும் இரத்தபந்த உறவுகள் எதிரிகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையிடோ கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மைகள் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் நீங்களாகவே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் சரி, பெற்றோர்கள் விஷயத்திலும் சரி, உங்கள் மீது தவறுகளை வைத்து அவர்களை குறை சொல்வீர்கள். அது எந்த விதத்தில் நியாயமில்லை என்பதை நீங்களாக உணர்ந்து கொண்டாலும் அதிலிருந்து இறங்கி வர மாட்டீர்கள். மீன் பிடிவாதத்தால் நல்லா இருந்த குடும்பத்தில் நிம்மதி குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறதுனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மற்ற எந்த பிரச்சனையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
மன சந்தோஷம், அனுகூலங்கள், லாபங்கள், பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. புது தொழில் அமைப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்குண்டான உன்னதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எந்தவித பயணங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்றிலிருந்து கழிவு பாதைகள் பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ குறைபாடு காணப்படவில்லை. தேகாரோக்கியத்திலும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருந்தால் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. பயணங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம் தொழிலமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தருகிறது. உத்தியோகத்தில் மேன்மையும் தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பூர்வீக சொத்து பிரச்சனையை பேசுவதற்கு உண்டான நாளாக காணப்படவில்லை. குடும்பத்தில் உறவினர் தலையீடோ நண்பர்கள் தலையீடோ அதிகமாக ஆலோசனை விஷயத்தில் வேண்டாம். அதேபோல் பிறருடைய குடும்பத்தில் தனிப்பட்ட அந்தரங்கத்தில் உங்களுடைய தலையீடும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியமான நாள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. பெற்றோரும் குடும்பத்தினரும் உத்தியோக நிமித்தமாக பிரிந்தவர்களோ அல்லது வேறு சந்தர்ப்பத்திற்காக பிரிந்தவர்களோ ஒன்று சேருவதற்குண்டான பெரிய அனுகூலங்கள். தாய் தந்தையருடனும் குடும்பத்தில் துணை அல்லது துணையாருடனும் வெளிவட்டாரத்தில் செல்வதும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்வதற்கு உண்டான பிராப்தங்கள் காணப்படுகிறது. சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். விடுபட்ட தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை காணப்படுகிறது. கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் சிலர் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை பண்ணி ராஜினாமா செய்வதோ முதலாளிகளுக்கு ஆலோசனை கூறுவதோ எல்லாம் கூடாது. உங்களுடைய நேரம் சிறிது உத்தியோகத்தில் ஷேக்கியாக இருப்பதனால் நீங்களே நிதானத்துடன் இருந்து உங்களை ஸ்திரமாக்கி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதற்கு பிறருக்காக பேசுவதெல்லாம் கூடாது. அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் அனுகூலங்கள், கடல் கடந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுகிறது. சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த உத்தியோக பிராப்தம் வந்து சேருவதற்குண்டான அனுகூலங்கள், மேலதிகாரிகளை சந்திப்பது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறுவது, கண்டிப்பாக வேற்றுமொழி மதத்தினால் மிகப்பெரிய ஆதாயமும் அனுகூலமும் பெறுவதுடன் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு நிறைய சத்துக்கள் ஊட்ட சத்துக்கள்லாம் பற்றி பேசணும் இல்லையா? இல்லாததில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம சத்துக்கள் ஊட்ட சத்துக்களை தொடருவோம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தரின் இளங்கதிர் காலை செய்தியில் காத்துட்ருக்கா. உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு ஊட்டச்சத்துக்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் சாந்தினி மதிவானன் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.